வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான். இதில் வந்து ஒரு 3 லைன் போட்டுக்கிறோம். 3 லைனில் கீழே உள்ள லைன்லேருந்து சென்டர் லைனில் குத்தி திருப்பி மே லைன்லேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வரணும். அப்புறம் ஒரு சின்ன லாக், அகைன் சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, செகண்ட் லைனில் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, அகைன் மேலே உள்ள தேர்ட் லைனில் ஸ்டிச் பண்ணி அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடணும். கீழே ஒரு லாக் போட்டுக்கணும். அகைன் சென்டரில் லைனில் ஒரு ஸ்டிச்சு, அப்பர் லைனில் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு வரணும். கீழே வந்து ஒரு லாக் போட்டு, இது எப்படின்னா கீழே சென்டர் லைன்லேயும் கீழே உள்ள லைனில் உள்ள ஸ்டிச்சிலையும் திக்காக இருக்கும், ஒட்டி ஒட்டி கேப்பே இல்லாமல் ஸ்டிச் தெரியும். சென்டர் லைன்லேருந்து மே லைனில் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கேப்பாக தெரியும். நல்லா கவனித்து ஒர்க் பண்ணுங்கள். வீடியோ மியூட்டில் போட்டு கூட நீங்கள் பார்த்து நல்லா கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா, எப்பயும் போல் தான் எந்த ஃப்ளவர்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். லோட்டஸு இந்த மாதிரி இடத்துலனா பெட்டல்ஸுக்கு, அப்புறம் பீகாக்கோட பெட்டல்ஸ்க்குனால் இது யூஸ் பண்ணால் நீட்டாக லுக்காக இருக்கும். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் சொல்லித்தரேன். இந்த 2 ஸ்டிச்சுமே பீகாக்கோட பெட்டல்ஸில் போட்டால் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். கீழே வந்தோடனே ஒரு லாக் போட்டு ஒரு எண்டு நாட். இப்போ கீழே உள்ள அந்த 2 லைனில் திக்காக இருக்கா, மேலே உள்ள லைனில் பார்த்திங்கன்னா நல்லா கேப்பாக இருக்கா. இது வந்து ஒரு ஷேடிங் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்க. இப்போ இதுக்கு என்ன ஷேப் போடலான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்களா வரைங்க. ஒரு நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டு வெளியில் ஒரு 4-5 பெட்டல்ஸ் போட்டு அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு பெட்டல் மட்டும் இப்போ நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த பெட்டலில் ஒரு பெட்டலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதியை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பாதியிலேருந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து சென்டரில் ஒரு குத்தி மேலே இருந்து கீழே அப்படியே கொண்டுட்டு போயிட்டு திருப்பி அகெயின் சென்டரில் ஸ்டிச் பண்ணி மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடணும். ஒரு லாக் கீழே வரும்போது எப்பயுமே ஒரு லாக் போட்டுட்டு வாங்க. பாருங்கள், சென்டரில் குத்தி மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு லாக், அகைன் சென்டரில் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக், சென்டரில் அகைன் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். இவ்வளோ தான். இதுதான் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ முடிச்சுட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் சேம் கலரில் கொடுக்காம வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்திங்கன்னா லுக்காக இருக்கும். 4 பெட்டல்ஸ்க்கும் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுங்க. சென்டரில் வேறு ஸ்டிச் கூட போடுங்க. சென்டரில் காம்போ ஸ்டிச்சு இல்லை லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு அவுட்டர் லைனில் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.